Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஜல்லிக்கல்மேடு மயானம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் கடந்த 13ஆம் தேதியன்று மாலையில் அழுகிய நிலையில் சடலம் மிதப்பதாக பவானி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அடையாளம் தெரியாத நிலையில் வயிறு கிழிக்கப்பட்ட நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டனர். இறந்தவரின் உடலில் இருந்த டாட்டூ அடையாளத்தை வைத்து குற்றவாளிகளின் பட்டியலுடன் போலீசார் ஒப்பிட்டு பார்த்தபோது இறந்தவர் ஏற்கனவே கைதான தொட்டிப்பாளையத்தை சேர்ந்த 26 வயதான மதியழகன் என்பது தெரிய வந்தது. மதியழகன் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த கிருத்திகா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். மதியழகன் மதுவுக்கு அடிமையான நிலையில் தினமும் குடித்துவிட்டு கிருத்திகாவை டார்ச்சர் செய்து வந்ததால் கடந்த ஆண்டு கிருத்திகா தற்கொலை செய்துள்ளார். இறப்பதற்கு முன்பு தனது சாவிற்கு மதியழகனும் அவரது தாயார் சுதாவும் தான் காரணம் என கிருத்திகா கடிதம் எழுதி வைத்திருந்ததால் போலீசார் இருவரையும் கைது செய்தனர். பின்னர் இருவரும் சிறையில் இருந்து வெளியே வந்தது தெரிய வந்துள்ளது. மதியழகன் தனது மனைவி வீட்டினருடனும் தாயாருடனும் தகராறு செய்து வந்ததால் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போலீசார் மதியழகனின் தாய் சுதாவிடம் கிடுக்குப்பிடி கேள்விகளால் விசாரணை மேற்கொண்ட போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. தாய் சுதாவும் மதியழகனும் சிறையில் இருந்து வந்த பின்னர் கறிக்கடை நடத்தி வந்துள்ளனர். அப்போது சுதா 17 லட்சம் ரூபாய்க்கு சொத்தை விற்றதை அறிந்த மதியழகன் தினமும் குடித்துவிட்டு வந்து அந்த பணத்தை கேட்டு தகராறு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் அரிவாளால் சுதாவை தாக்க வந்ததால் அவர் பாத்ரூமில் ஒளிந்து கொண்டுள்ளார். பின்னர் மதியழகன் அரிவாளால் கதவை வெட்டி சேதப்படுத்தியுள்ளார். இதனை அறிந்த வீட்டின் உரிமையாளர் இருவரையும் வீட்டை காலி செய்யுமாறு கூறியுள்ளார். இதனால் சுதா தனது மூத்த மகன் முருகானந்தம் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு சென்றும் விடாத மதியழகன் அடிக்கடி குடித்துவிட்டு அவரது அண்ணனிடமும் தாயிடமும் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டு வந்துள்ளார். இவனை இப்படியே விட்டால் வாழவிட மாட்டான் என நினைத்த சுதா மதியழகனை கொலை செய்யுமாறு தனது மூத்த மகன் முருகானந்தத்திடம் கூறியுள்ளார். தம்பியை கொலை செய்வதற்காக முருகானந்தம் கிருத்திகாவின் அத்தை மகன் சக்தி பாண்டியன் மற்றும் கிருத்திகாவின் தம்பி யோகேஷ் உதவியை நாடியுள்ளார். கிருத்திகா இறப்பால் ஆத்திரத்தில் இருந்த அவர்கள் இந்த கொலைக்கு உதவுவதாக ஒப்புக்கொண்டனர். மேலும் மதியழகன் மற்றொரு கொலை வழக்கில் கைதான போது தெரியாமல் கூட சென்ற மதியழகனின் நண்பரான கௌரி சங்கரையும் போலீசார் கைது செய்தனர். இதனால் ஆத்திரத்தில் இருந்த கௌரி சங்கர் தானும் மதியழகனை கொலை செய்ய உதவுவதாக ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து முருகானந்தம் மதியழகனை வீட்டுக்கு அழைத்து நீ கேட்ட பணத்தை வந்து வாங்கிச் செல் என கூற மதியழகனும் மது போதையில் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் பதுங்கியிருந்த சக்தி பாண்டியன், யோகேஷ் மற்றும் கௌரி சங்கர் ஆகியோர் கையில் வைத்திருந்த சுத்திகள் மற்றும் கத்தியால் சர்ற மாரியாக தாக்கி உள்ளனர். இதில் மதியழகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் சுதா வீசிவிட்டு வீட்டை சுத்தம் செய்திருக்கிறார். பின்னர் உடலை ஒரு வாடகை காரில் ஏற்றி காவிரி ஆற்றின் அருகே எடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது உடலை ஆற்றில் வீசினால் மிதக்கும் என நினைத்து வயிற்றை கத்தியால் கிழித்து குடலை எடுத்துவிட்டு அதில் கற்களை நிரப்பியும் பேண்ட் பாக்கெட்டிலும் கற்களை நிரப்பி ஆற்றில் வீசி உள்ளனர். பின்னர் வெட்டிய குடலை அங்கிருக்கும் மீன்களுக்கு உணவாக வீசி சென்றுள்ளனர். இந்த நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு சடலம் ஆற்றின் மேல் மிதந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் பவானி போலீசார் கொலை குற்றவாளிகளான சுதா, முருகானந்தம், சக்தி பாண்டியன், யோகேஷ் மற்றும்
கௌரி சங்கர் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.